ஸோ ஓகே. இந்த இடத்துல வந்து நியூவாக ஜாயின் பண்ணிக்கிற எல்லா நியூ மெம்பர்ஸையுமே வந்து நான் இந்த இடத்துல வெல்கம் பண்ணி கொள்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்க சேர்ஸ்ன்னா இந்த செஷனில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க சேர்ஸ்ன்னா ஜாயின் பண்ணிக்கிறத நினச்சி வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க சேர்ஸ்ன்னா எபெக்ஸ் ஏரா ஃபெமிலியில் வந்து இருக்கிறீங்க. ஸோ இது வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷல் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னு சொல்லணும். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்க சேர்ஸ்ன்னா ஒரு லக்கி பேர்சன். அதனால தான் இறைவன் வந்து யாரோ ஒரு நஃபர் மூலம் வந்து உங்களை வந்து இந்த செஷனில் வந்து உட்கார வச்சு இருக்காரு. ஓகே. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க சேர்ஸ்ன்னா உங்களுக்கு தர வாய்ப்பு வந்து பார்த்தீங்க சேர்ஸ்ன்னா ஹெல்த் வெல்த் அதே நேரம் வந்து வெல்த் கான்ஃபிடென்ஸை வந்து மேம்படுத்தும். ஸோ நீங்கள் எடுக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து சக்ஸஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷனாக வந்து அமைய போகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் எஃபர்ட் அதே நேரம் வந்து லேர்னிங் பாசிட்டிவ் மைண்ட் செட் இவ்வளவுமே வந்து இருந்தால் சக்ஸஸ் வந்து நிச்சயம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்கன்றது தான் வந்து உங்களோட சக்ஸஸ் ஜேர்னியை வந்து ஆரம்பிச்சிருக்குன்றதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து நினைவில் வந்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஸோ அதனால் வந்து இந்த செஷனில் வந்து நீங்கள் வந்து முழுமையாக நடக்கிற விஷயங்களை வந்து லாஸ்ட் மட்டும் இருந்து கட்டாயம் வந்து அவதானிங்க. ஓகே. நாங்கள் வந்து செஷனுக்குள்ளே போக முன்னாடி வந்து என்னைய பற்றின ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோட வந்து போவோம். ஓகே. என்ன நேம் வந்து பார்த்தீங்க சேர்ஸ்னா ஷுஹாதா ஃப்ரம் குருநேங்கல். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து இருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க சேர்ஸ்னா 2 கிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து கொண்டு இந்த எபெக்ஸ் ஏராலையுமே வந்து பார்த்தீங்க சேர்ஸ்னா அதாவது இந்த டிரெக்ட் செல்லிங் கம்பெனியோட வந்து ஜாயின் பண்ணி பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே சமயம் வந்து நான் எபெக்ஸ் ஏரால வந்து ஜாயின் பண்ணி 1 இயருக்கும் மேலே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பெய்த்து கொண்டிருக்குது. அதே நேரம் வந்து நான் இப்போ வந்து எபெக்ஸ் ஏரால பிளாட்டினம் எக்ஸெக்டிவ் லீடராகவும் இருக்கிறேன். அதுலேயுமே வந்து நான் இந்த இடத்துல வந்து அதையுமே வந்து நான் இந்த இடத்துல வந்து ஹாப்பியாக சொல்லிக்கிறேன். ஓகே. இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட லீடர் அதாவது சஃபா சிஸ்டர் வந்து நான் பிளாட்டினம் எக்ஸெக்டிவ் லீடர் ஆனதுக்கு வந்து என்னைய வந்து விஷ் பண்ணி போட்ட போஸ்ட் தான் இது. ஸோ எங்களோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ஒவ்வொரு டைட்டில் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து 25 லேக் மாதிரி 25 லேக் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணினால் இந்த பிளாட்டினம் எக்ஸெக்டிவ் லீடர் என்ற டைட்டிலுக்கு வந்து வரலாம். ஸோ நானுமே வந்து பிளாட்டினம் எக்ஸெக்டிவ் லீடர் என்ற டைட்டிலை வந்து ரீச் பண்ணி இருக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து இந்த கம்பெனி மூலம் சரியா நான் இந்த கம்பெனி மூலம் இணைஞ்சு ஒர்க் பண்ணதால வந்து எனக்கு கிடைச்ச ஏண்ட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து உண்மையாக சொல்லப்போனால் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் டேண்டு தான் நான் வந்து சொல்லணும். ஸோ இந்த வாழ்க்கையில் வந்து எனக்கு மறக்க இல்லாத ஒரு நாளண்டு சொல்லணும். இப்போ எங்களோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்க சார்னா வருஷத்துக்கு வந்து ஒரு தடவை அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க சார்னா இந்த வருஷம் எங்களுக்கு வந்து ஃபெப்ரவரியில் வந்து கெலனிய டைமண்ட் கிரவுண்ட் ஹோட்டலில் வந்து அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று வந்து நடந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க சார்னா எனக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் தான். அவார்ட்ஸை நான் வந்து இந்த பிக்சர்ஸில் வந்து எட் பண்ணி இருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்க்க இயலும் அதில் வந்து நான் கிட்டத்தட்ட 3 அவார்ட்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சார்னா நான் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட 5 லேக்குக்கும் மேலே இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கும் அதே சமயம் வந்து மில்லியனர் கிளப் மெம்பர் என்ற டைட்டிலை வந்து ரீச் பண்ணதால வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் அவார்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிது.
ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு அழகான மூமெண்ட்னு சொல்லணும். அதே போல் வந்து எங்களோட கம்பெனியில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுற இந்த அந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஸ்னா ஃபாரின் டூர் என்ற ஒரு விஷயமுமே வந்து இருக்குது. இப்போ எபெக்ஸரா மூலம் வந்து எங்களுக்கு வந்து வேற கண்ட்ரிஸுக்கு வந்து சுற்றுலா பயணங்களை வந்து மேற்கொள்றதுக்கான வாய்ப்புமே வந்து கிடைக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஒரு காம்படிஷன், அதாவது க்ரைட்டீரியா போடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து கம்பெனி தார அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுறவங்களுக்கு சரியா ஃபாரின் கண்ட்ரிஸுக்கான டிக்கெட்ஸை வந்து வின் பண்ண இயலும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் வந்து பேங்காக் ஃபாரின் டூருக்கான டிக்கெட் வந்து வின் பண்ணி இருந்தேன். ஸோ அதுக்கான அவார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனி சேர்மன் சேர்ந்த கையால் வந்து ஸ்டேஜில் வந்து அதுக்கான அவார்ட்ஸும் கிடைச்சிச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட் இயரும் 2026 வந்து பிப்ரவரி வந்து அடுத்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பிரம்மாண்டமான அளவில் வந்து நடக்க இருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைட்டில் எங்களோட டீமில் வந்து ஒவ்வொரு டைட்டில் ரீச் பண்ண எல்லா நபருக்குமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இயர் ஃபெப்ரவரி வந்து நடந்த ஃபங்க்ஷன்லையுமே வந்து எங்களோட டீமில் வந்து நிறைய நபருக்கு வந்து அவார்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கிடைச்சிது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நடக்க இருக்கிற அந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லையுமே வந்து கிட்டத்தட்ட எங்களோட டீமில் வந்து 100 பேருக்கும் மேலே மாதிரி எங்களோட டீமில் அச்சீவ் பண்ண லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் ஏறி அவங்களுமே வந்து அவார்ட்ஸ் வாங்க ரெடியாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டூர், வீக்லி இன்கம், அதே போல் வந்து ஸ்டேஜில் வந்து ரெகக்னேஷன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்காக வந்து காத்து கொண்டு இருக்கு. எந்த டைட்டிலுக்கு ஃபங்க்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபெப்ரவரி இந்த இயர் வந்து ஃபெப்ரவரியில் நடந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 50,000 இன்கம் ஏர்ன் பண்ண நபர்களில் இருந்து வந்து அதுக்கான அவார்ட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சி, சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து கிடைச்சிருந்துச்சி. ஸோ எங்களோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மில்லியனர் கிளப் மெம்பர், அதே நேரம் வந்து பிளாட்டினம் எக்ஸெக்டிவ், அதே நேரம் வந்து டயமண்ட் எக்ஸெக்டிவ், எபெக்ஸ் மேனேஜர், எபெக்ஸ் சீனியர் மேனேஜர், இப்படியான வந்து டைட்டில்ஸ் வந்து இருக்குது சரியா. ஸோ அந்த ஒவ்வொரு டைட்டில்ஸுக்குமான அவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நியூ மெம்பராக இருந்தால் கூட உங்களுக்குமே வந்து அதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணி செய்யும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து இப்படியான மூமெண்ட்டுகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட டீமில் ஓகே எங்கட டீம் விளைச்சா எங்கட டீம்ட கலர்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் டீமை பற்றி நாங்கள் வந்து இப்போ பார்ப்போம். ஸோ டீமை வந்து பார்த்து இதில் வந்து ஃபியூச்சர் இருக்குது, நல்ல லீடர்ஷிப் இருக்குன்னு சொல்லி ஃபீல் ஆகணும்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து அது வந்து வேர்ட்ஸில் இல்லை விளைச்சா அந்த டீமோட க்ரௌத்தில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட டீமில் விளைச்சா எங்களோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எபெக்ஸ் எக்ஸெக்டிவ் மேனேஜர் விளைச்சா ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு இந்த கம்பெனியோட எனர்ஜி எங்களோட டீமில் வந்து வெக் பண்ணி கொண்டிருக்கிற நிறைய டீம்ஸ் இருக்குது. பட் அந்த எல்லா டீமுக்குள்ளேயுமே வந்து எங்களோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிச்சமே வந்து ஸ்பெஷலான ஒரு ஸ்டாண்ட் ஆகுது சரியா. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா
அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட டீமில் வந்து எபெக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக வந்து எங்களோட மெயின் லீடர் ருஷானி சுரச்சந்திர சிஸ்டர் வந்து இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சீனியர் மேனேஜராக வந்து சஃபா சிஸ்டர் எங்களோட டிரெக்ட் லீடர் சஃபா சிஸ்டர் வந்து இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிளட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் லீடராக வந்து எந்த லீடர் ரிஸ்வானா சிஸ்டர் இருக்காங்க. நானுமே வந்து பிளட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் லீடர் என்ற இடத்துல வந்து இருக்கிறேன். இப்படி வந்து பெரிய பெரிய டைட்டில்ஸ்ல இருக்கிற நிறைய லீடர்ஸ் வந்து எங்களோட டீம்ல இருக்கிறாங்க. ஸோ நான் இதை வந்து எல்லாரோட போஸ்டர்களையுமே வந்து நான் எட் பண்ணி இல்லை. ஸோ சில பேஜுகளை மட்டும்தான் இதை நான் வந்து உங்களுக்கு எட் பண்ணி இருக்கிறேன். ஸோ எங்களோட இந்த எபெக்ஸரா கம்பெனியில் வந்து பார்த்தீங்க சார்னா ஒவ்வொரு வீக்குமே வந்து பார்த்தீங்க சார்னா டாப் சேல் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணப்படுகிறது. அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க சார்னா எந்த டீமில் அதிகமான சேல்ஸ் நடக்குது, எந்த டீமில் வந்து கான்ஃபிடென்ஸாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை வந்து தெளிவாக அந்த ரிப்போர்ட்டில் வந்து எங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த டாப் சேல்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க சார்னா எங்கள்கிட்ட டீம் தான் முதன்மையில் இருக்குது என்றதையுமே வந்து நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌடாக வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். அந்த டாப் சேல் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க சார்னா நம்பர் 1 என்ற அந்த பொசிஷன்ல அந்த உயரத்துல வந்து இருக்காங்க எங்கட டிரெக்ட் லீடர். ஸோ எங்கட லீடர் வந்து ருஷானி சுரச்சந்திரா சிஸ்டர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சார்னா எங்கட டிரெக்ட் லீடர் ஆகிக்கிற சஃபா சிஸ்டர் இவங்களுமே வந்து பார்த்தீங்க சார்னா நம்பர் 2 என்ற பொசிஷனில் வந்து இருக்கிறாங்க. இவங்களோட சக்ஸஸ் கூட வந்து பார்த்தீங்க சார்னா எங்கட டீமில் வந்து க்ரௌத்துக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதே நேரம் வந்து பார்த்தீங்க சார்னா அதே மாதிரி எங்கட ஸ்ட்ராங் சப்போர்ட்டராக இருக்கிற எங்கட ஹிருனஸ் அவருமே வந்து பார்த்தீங்க சார்னா டாப் சேல் ரிப்போர்ட்ல வந்து 4வது பொசிஷன்ல வந்து இருக்காரு. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து எங்களுக்கு இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து எங்களுக்கு என்ன செல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்க சார்னா ஸ்ரீலங்காவில் வந்து இருக்கிறார். ஸ்ரீலங்காவில் வந்து எபெக்ஸரா கம்பெனியில் வந்து எங்கட டீம் தான் வந்து முன்னணியில் நிற்குது. இந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு இது மூலம் வந்து கிளியராக விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. இதைத்தான் வந்து உண்மையாக சொல்ல போன இந்த விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவுமே வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இந்த டீமுக்குள்ளேயுமே வந்து ஒரு நபராக வந்து நீங்கள் வந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து அது வந்து ஒரு லக்கி என்று சொல்லணும் விளைஞ்சா. இந்த டீம்ல இருக்கிற யாரோ ஒரு நபர் மூலம் தான் உங்களுக்குமே வந்து இந்த லிங்க் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இப்படியான ஒரு பெஸ்ட்டான ஒரு டீம் உள்ளுக்கு ஒரு நபராக வந்து நீங்கள் வார்த்தை நினச்சி உண்மையிலே நானுமே வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து அபவுட் கம்பெனி. சரி, இப்போ நாங்கள் வந்து எங்களோட கம்பெனியை பற்றி பார்ப்போம். ஸோ எங்களோட எபெக்ஸ் ஐராண்டு செல்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிரெக்ட் செல்லிங் கம்பெனியாக காணப்படுகிறது. ஸோ எங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எபெக்ஸ் ஐரா செல்ற. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்ட் செல்லிங் கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எபெக்ஸ் ஐராண்டு செல்றது வந்து ஒரு சாதாரண கம்பெனி இல்லை. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட். ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயுமே வந்து ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்டர் ஆகின கம்பெனி. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வந்து சர்வீஸ் ஆகாது விளைஞ்சா. எபெக்ஸ் ஐராக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்குது. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி வந்து தொடங்கப்பட்டது. அதாவது இது வந்து எஸ்டர்டே ஸ்டார்ட் ஆன ஒரு கம்பெனி இல்லை. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 11 ஆண்டுகளாக வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வர ஒரு நிறுவனம். 11 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து தொடர்ந்து ரன் ஆகிறது வந்து ஈஸி விஷயம் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்களில் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் 2 இயர் 3 இயர்ல மாதிரி வந்து அது க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் எங்களோட எபெக்ஸ் ஐரா வந்து பார்த்தீங்கன்னா
குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம விளைஞ்சா பீப்புள்கிட்ட வந்து அந்த ட்ரஸ்ட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணி 11 வருஷத்தை வந்து சக்ஸஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா எங்களோட கம்பெனியோட ஃபவுண்டர் தான் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா மிஸ்டர் சீட்சன குணவர்தன சார். சரியா, இவர் தான் வந்து எங்களோட கம்பெனியோட ஃபவுண்டராக இருக்கிறாரு. எங்களோட கம்பெனி ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா ஒரு விஷன் உள்ள பிஸ்னஸ் லீடர்ன்னு சொல்லணும் விளைஞ்சா. இவரை வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா ஹேபல் அண்ட் வெல்னஸ் ஃபீல்ட்லையுமே வந்து ஆர்வமும் அனுபவமும் கொண்ட ஒரு நபராக காணப்படுறாரு. மக்களுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்க வேணும் என்ற ஒரு நோக்கத்தோட வந்து எபெக்ஸ் ஐரா வந்து தொடங்கிய ஒரு நபர்னு சொல்லணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டையுமே வந்து பேலன்ஸாக கொடுக்கறதால தான் இந்த நிறுவனத்தை வந்து பேலன்ஸ், அதாவது ஹெல்த் அண்ட் வெல்த்தையுமே வந்து பேலன்ஸாக கொடுக்கறதுக்காகத்தான் இந்த நிறுவனத்தை வந்து உருவாக்கி இருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா இந்த கம்பெனியில் வந்து தயாரிக்கப்படுற ப்ராடக்ட் கூட வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா ஹெல்தியான ஹேர்பல் ப்ராடக்டாக வந்து காணப்படுகிறது வலைஷா. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பெனியோட மோட்டோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சார்ஸ்ன்னா ஹெல்தி லைஃப் அண்ட் வெல்த் ஃபியூச்சர். இதோட அர்த்தம் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா உண்மையிலே வந்து ஆழமானதாக இருக்கு. ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா முதல்ல வந்து தேவைப்படுறது வந்து ஆரோக்கியம். என்ன ஆரோக்கியம் இல்லாத வந்து எந்த ஒரு வெல்த்துமே வந்து நிலக்காது. அதனால வந்து எபெக்ஸ் ஐரா வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா முழுக்க ஹேர்பல் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மூலம் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா மக்களோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது. அதே நேரம் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா ஆரோக்கியத்தோட சேர்த்து வந்து பொருளாதார சுதந்திரம் வந்து முக்கியம் என்றதால வந்து டிரெக்ட் செல்லிங் சிஸ்டம் மூலம் வந்து இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து எங்களுக்கு வழங்குது. அதாவது வந்து இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஹெல்த்தை கவனிக்காம நாளைக்கு வந்து நம்மளோட ஃபியூச்சர் வந்து ஒரு நாளும் வளமாகாது விளைச்சா. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கு எங்களோட ஹெல்த்தை கவனிச்சால் மாத்திரம்தான் நாளைக்கு வந்து நம்மளோட ஃபியூச்சர் வந்து வளமாகும். இதுதான் வந்து எபெக்ஸ் ஐராட மோட்டோ சொல்கிற ஒரு உண்மைன்னு சொல்லணும். ஸோ ஹெல்த் மட்டும் இல்லை, வெல்த்லேயுமே வந்து ஈக்குவலி வந்து இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து எபெக்ஸ் ஐரா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஹெல்தி அண்ட் வெல்த்தி கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகே, எங்கள்ட இந்த கம்பெனியோட லொக்கேஷனை வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கொழும்பு மாலபே கடுவல ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அமைஞ்சு காணப்படுகிறது. இந்த இமேஜ்ல நீங்க பார்க்குற இந்த பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எபெக்ஸ் ஐரா ஆஃபீஸ். சரியா, நாங்க இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ண முன்னாடி வந்து பார்க்குற ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த கம்பெனியோட அடித்தளம் வளர்ச்சி. இந்த அடித்தளம் வந்து எவ்வளவு வலுவானதுன்னு சொல்லி, அதே நேரம் வந்து எவ்வளவு வலுவானது, அதே நேரம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா, இதோட சிஸ்டம் இருக்கா, ஃபியூச்சர் இருக்குமா, இப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து கவனிப்போம். என்ன இந்த மூணுக்குமே வந்து ஆன்சர் தர கம்பெனியாகத்தான் எபெக்ஸ் ஐரா வந்து காணப்படுகிறது. சரியா, அடுத்த இமேஜை வந்து பாருங்க. எபெக்ஸ் ஐரா கம்பெனிக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சொந்தமான தொழிற்சாலை ஃபார்ம் ஒன்று வந்து காணப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா அத்துருகிரிய நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா இயற்கையான வளமிக்க சுத்தமான அமைதியான சூழல்ல வந்து அமைஞ்சு காணப்படுகிறது. ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து கம்பெனிக்கு வந்து என்வைரன்மெண்ட் எவ்வளவு முக்கியம் விளைஞ்சா, அதாவது என்வைரன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா எவ்வளவு முக்கியம்ன்றதை வந்து எங்களுக்கு தெரியும். என்ன அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா எபெக்ஸ் ஐரா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா மிகச்சிறந்த ஒரு இடத்தை தான் வந்து தேர்ந்தெடுத்து இருக்கு விளங்கிச்சா. அரசு அனுமதி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா எந்த தொழிற்சாலையுமே வந்து எங்கே இயலாது. அந்த அளவுக்கு வந்து எபெக்ஸ் ஐரா வந்து எல்லா விதிமுறைகளையுமே வந்து பின்பற்றுது. இந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா நவீன இயந்திரங்கள் வந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பங்களோட வந்து சுத்தமான முறையில் தான் வந்து இந்த பொருட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா தயாரிக்கப்படுகிறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே வந்து ஒரே தரத்தில் வந்து ஒரே குவாலிட்டியோட வந்து மக்கள்கிட்ட வந்து பெய்த்து சேருது. இந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா இருக்கிற நிபுணர்கள் ஒவ்வொரு பொருளையுமே வந்து ஆராய்ச்சி செஞ்சுதான் வந்து பல கட்டத்தர சோதனைகளை வந்து செஞ்சுதான் விற்பனைக்கு வந்து அனுப்புறாங்க. ஸோ இந்த குவாலிட்டி செக் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா ஒரு ப்ராடக்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா ஃபேக்டரியில் இருந்து வெளியே வரல. ஓகே, எங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா முக்கிய 3 நோக்கங்களை வந்து கொண்டு செயல்படுகிறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ்ன்னா ஹெல்த்,
இப்ப நாம மட்டும் வந்து இல்ல நம்மட குடும்பம், நம்மட சமூகம், நம்மட வருங்கால தலைமுறையுமே வந்து ஆரோக்கியமா வந்து ஆரோக்கியமா வந்து இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எபெக்ஸெரா வந்து ஹேர்பல் அண்ட் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் தருகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டிரெக்ட் செல்லிங் மூலமா வந்து சாதாரண மக்களோட நாட்டு பொருளாதாரம் வந்து வளரணும் என்ற வந்து இவங்களோட ஒரு நோக்கமாக காணப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எபெக்ஸெரால வந்து கிட்டத்தட்ட வந்து 30க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து காணப்படுது. நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எல்லாம் வந்து நேச்சுரலான முறையில தயாரிக்கப்படுற எல்லாம் ஹேர்பல் ப்ராடக்ட்டா காணப்படுது. அதாவது எங்களோட நாட்டுல விளையிற பொருட்களை வச்சு ஆ தயாரிக்கப்படுற ப்ராடக்டா காணப்படுகிறது. ஸோ எல்லாமே வந்து நேச்சுரலான முறையில் வந்து தயாரிக்கப்படுகிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி கேர், ஹோம் கேர், ஹெல்த் கேர்னு சொல்லி ப்ராடக்ட் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனிக்கு விளைச்சா இந்த ப்ராடக்ட்ஸுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்டை பற்றி வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம். எபெக்ஸெரோட வந்து மிகப்பெரிய ஒரு பலமே இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஓ அதே நேரம் வந்து ஐஎஸ்ஓ 9001 அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி, ஹெச்ஏசிசிபி, எஃப்டிஏ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதிக்லையுமே வந்து பதிவாகி காணப்படுகிறது. ஸோ ஐஎஸ்ஓ 9001 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிஃபிகேட். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், பெக்கிங், அதே நேரம் வந்து டெலிவரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பர் சிஸ்டமில் வந்து நடக்குது என்றதுக்கான ஒரு சான்றாக வந்து காணப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ எபெக்ஸெரா ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் வந்து சேஃப்டி அண்ட் குவாலிட்டி செக் செய்யப்பட்ட சான்றிதழ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி இந்த சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிக்குள்ளே வந்து க்ளீன் என்வைரன்மெண்ட், அதே நேரம் வந்து ப்ராப்பர் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணப்படுகிறது என்றதுக்கான சான்றிதழாக வந்து காணப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஆயுர்வேத அப்ரூவல்லையுமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து முக்கியமான ஒரு விஷயம். எபெக்ஸெரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அப்ரூவட் ஆயுர்வேதிக் கம்பெனியில் வந்து கம்பெனின்றதையுமே வந்து உறுதி செய்யுது. ஓகே, இப்போ எங்களோட கம்பெனியில் வந்து காணப்படுகிற பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸை பற்றி நாங்கள் வந்து பார்ப்போம். ஸோ பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸை பற்றி நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னா இங்கே வந்து ரிஷ் ஆயில், சீனிக் ஆயில், சீவக்கா ஷெம்போ, சீவக்கா கண்டிஷனர், நட்கிராஸ் ஃபேஸ் வாஷ், அதே நேரம் வந்து லைகோரிஸ் த ஃபேஸ் க்ரீம், அதாவது அதிமதுரம் மூலம் தயாரிக்கப்படுற ஃபேஸ் க்ரீம், அதே நேரம் வந்து அதிமதுரம் மூலம் தயாரிக்கப்படுற பொடி லோஷன், இஸ்பிருனா ஃபேஸ் பேக், ஒரு வகையான கடல் பாசி மூலம் தயாரிக்கப்படுற இந்த இஸ்பிருனா ஃபேஸ் பேக். ஸோ இது இவ்வளவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நேச்சுரலான முறையில் வந்து க்ளோ ஆக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து எங்களோட எபெக்ஸெரா ப்ராடக்டில் வந்து பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து ரிஷோயில் எடுத்து பார்த்தா கூட அதில் வந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து காணப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்ஷால்லா ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷனில் வந்து கிளியராக ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியும் உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எடுத்துக்கொள்ள இயலும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் சரியா. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எபெக்ஸெரால வந்து ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸும் காணப்படுகிறது. ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து இங்கினி மில்க், சிம்பிள் ஆயில், நியூட்ரிஷேக், ஹோஸ் கிராம் கறி, ஒன்தரா கிளென்சிங் பார் சோப், அதே நேரம் வந்து மொரிங்கா சோப், இது வந்து இப்போ வந்து கம்பெனியில் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பொடி ஷவர் ஜெல், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ், குவாண்டம் ஃபென்டன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கினி மில்க்னு செல்லும் போது தேற்றான் விதியால் வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பானம் என்று சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட உடம்ப வந்து ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணுது. எங்களோட உடம்புல வந்து ஒரு நச்சு நீக்கியாக வந்து தொழிற்படக்கூடிய ஒரு பானம் என்று சொல்லணும். ஸோ இப்படி வந்து ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸுமே வந்து என்னோட கம்பெனியில் வந்து காணப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட் எல்லாமே வந்து காணப்படுகிறது. அந்த வகையில் வந்து பிளக் சீட் மூலம் தயாரிக்கப்படுற பிளக் சீட் சப்ளிமெண்ட், மை டெர்மரிக் சப்ளிமெண்ட், அதே நேரம் வந்து பம்கின் சீட் சப்ளிமெண்ட், மொரிங்கா சப்ளிமெண்ட், சின்ட்ரலா சப்ளிமெண்ட், கார்லிக் சப்ளிமெண்ட், அதே நேரம் வந்து நட்கிராஸ் சப்ளிமெண்ட்னு சொல்லி இப்படி வந்து நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து காணப்படுகிறது. இதுவுமே வந்து எங்களுக்கு வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸாக வந்து காணப்படுகிறது.
ஓகே. இப்ப நாங்க இவ்வளோ நேரம் வந்து ப்ராடக்ட்ஸ பத்தி பார்த்தோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து இந்த கம்பெனில வந்து நாங்க அ இணைஞ்சு ஒர்க் பண்றது மூலம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 மெத்தட்ல வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒண்ணு வந்து டைரக்ட் செல்லிங், மத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டீம் ஒர்க். சரியா? இப்ப நான் வந்து உங்களுக்கு டைரக்ட் செல்லிங் மூலம் நீங்க வந்து எப்படி ஏர்ன் பண்றன்ற விஷயத்த வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த சார்ட்ட வந்து பாருங்க. இந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ ப்ராடக்ட்ஸ்ல நேம் எல்லாம் மீக்கிது ஒரு பக்கத்துல. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரிட்டெயில் பிரைஸ், அதே நேரம் வந்து ஆர்வி, அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். சரியா? ஸோ ரிட்டெயில் பிரைஸ் என்று செல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க வந்து சேல் பண்ற பிரைஸ். அதாவது நாங்க வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ற பிரைஸ் தான் ரிட்டெயில் பிரைஸ்களுக்கு வாரது. அதே நேரம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் என்று செல்லும்போது, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்களுக்கு வரது வந்து நாங்க இந்த கம்பெனில ஒரு பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கிறோம் சொன்னா, எங்களுக்கு வந்து கம்பெனி தர பிரைஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் என்று சொல்றது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் சைட்ல காணப்படுகிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கம்பெனி எங்களுக்கு தர பிரைஸ். அடுத்து வந்து நடுவுல வந்து பாருங்க ஆர்வின்னு காணப்படுகிறது. ஸோ ஆர்வின்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். அநேகமா வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து ஒரு பிரைஸ் ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமான ஆர்வி வந்து தரப்பட்டிருக்குது. அந்த வகையில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமான ஆர்வியுமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைட் மூலம் வந்து தெரிஞ்சுக்கொள்ள இயலும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டிரெக்ட் செல்லிங் பண்ணுறது மூலம் வந்து உங்களுக்கு இமீடியட் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. சரி, அந்த இமீடியட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னு சொன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் மூலமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேல்ஸ் மூலம் வந்து உங்களுக்கு இமீடியட் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கினி மில்க். சரியா, இங்கினி மில்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கஸ்டமர் ப்ரைஸ் வந்து 2950 ரூபா. நான் கஸ்டமர் சேல் பண்ணுற ப்ரைஸ். அதே நேரம் வந்து கம்பெனி எங்களுக்கு தர ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2590 ரூபா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 20 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு இங்கினி மில்க் சேல் பண்ணுறது மூலம் வந்து எங்களுக்கு 360 ரூபா வந்து இம்மீடியட் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. இப்படி வந்து எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே வந்து நாங்கள் சேல் பண்ணுறது மூலம் வந்து எங்களுக்கு இம்மீடியட் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டீம் ஒர்க். ஸோ டீம் ஒர்க் பண்ணுறது மூலமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கொண்டு போகலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு கீழே வந்து நிறைய கஸ்டமர்ஸை வச்சு விளைஞ்சி நாங்கள் வந்து நிறைய நபர்களை வந்து இணைச்சி கொண்டு நாங்கள் வந்து சேல்ஸை வந்து டீமாக சேர்ந்து நடத்தும் போது எங்களுக்கு வந்து அதுலேயுமே வந்து மேலதிகமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னு இப்போ பெப்எக்ஸ்எல்ல வந்து நீங்க வந்து ஜாயின் ஆகுறது மூலம் வந்து, உங்கள வந்து யாருமே வந்து தனியா விட மாட்டாங்க. உங்களுக்கான ட்ரெய்னிங்ஸ், வழிகாட்டல்கள் எல்லாமே வந்து வழங்கப்படும். அதே நேரம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங், ஹவ் டு ஒர்க், அதே நேரம் வந்து ஆர்டர் கலெக்ட் ஐடியாஸ். இப்போ அநேகமாக வந்து நீங்கள் இதில் ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ணிட்டீங்க சொன்னா நீங்கள் இந்த மாதிரியான மெத்தடுகள் எல்லாம் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இதுக்கான ட்ரைனிங்ஸ், அதே நேரம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஐடியாஸ், அதே நேரம் வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங், ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து உங்களுக்கு ஜூமில் வந்து நடக்கும். ஸோ இப்படியான ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அதை வந்து சரியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் போது நீங்களுமே வந்து சக்ஸஸ் ஆகலாம். லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய மாற்றங்களை வந்து பார்க்க. அடுத்து வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரமிட் ஸ்கேமுக்குமே வந்து எங்களோட எபெக்ஸ் ஐராக்குமே வந்து இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பற்றி பார்ப்போம். சரியா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரமிட் ஸ்கேமை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணித்தான் நாங்கள் வந்து முதல்ல ஜாயின் ஆகணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எளிதில் வந்து நாங்கள் வந்து பணம் வரதா வந்து, அதாவது எங்களுக்கு வந்து குயிக்கா பணம் கிடைக்கும். இதுல வந்து குயிக்கா உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து எடுக்கலும்னு சொல்லி உங்களுக்கு வந்து வாக்குறுதி வந்து கொடுக்கப்படும். அதே நேரம் வந்து உண்மையான தயாரிப்புகள் வந்து இருக்காது. புதிய உறுப்பினர்களை வந்து சேர்க்கிறது மட்டுமே வந்து முக்கியமா வந்து இருக்கும். அதே நேரம் வந்து சட்டப்பூர்வமான வருமானம் கிடைக்காது. விளைஞ்சா முதலீட்டுல வந்து இழப்புகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதோட விளைவா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பினான்சியல் ரீதியான லொஸ்ஸை வந்து எதிர்கொள்ள நேரிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் ஸ்கேம் அடிப்படையிலான ஒரு அடையாளம் என்று சொல்லணும்.
ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எபெக்ஸரா பற்றி நாங்கள் பார்ப்போம். சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஆர்கானிக் அதே நேரம் வந்து ஹேர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து காணப்படுகிறது. உங்களோட சேல் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான வருமானம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது. விளையாச்சா? உங்களுக்கான ட்ரைனிங் சப்போர்ட் கிடைக்கும். அதே நேரம் வந்து சட்டப்பூர்வமான வருமான வாய்ப்பு, உடல் ஆரோக்கியத்துக்குமே வந்து நன்மையை தரக்கூடிய வந்து தயாரிப்புகளாக வந்து இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்த் அண்ட் வெல்த்துக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து சப்போர்ட் தருகுது. ஸோ இதுதான் வந்து பிரமிட் ஸ்கேமுக்கும் எபெக்ஸைராக்கும் வந்து இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளியராக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட இந்த கம்பெனி பத்தின விஷயங்கள் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நீங்க வந்து ரெடி ஆயிக்கிறீங்களா? உங்களோட இந்த ஃப்ரீடம்க்கு. அதே நேரம் வந்து எபெக்ஸரோட வந்து ஒரு ஹெல்தி அண்ட் ஹெல்தி, வெல்தி அதே நேரம் வந்து லக்ஸரி லைஃப் ஸ்டைல வந்து தொடங்க நீங்க எல்லாரும் வந்து ரெடியா இருந்தால், உங்களுக்கு வந்து யாரு மூலம் வந்து இந்த லிங்க் கிடைச்சோ, அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த செஷன்ல ஜாயின் ஆகி இவ்வளோ நேரமும் பொறுமையா எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜெசாக்குமுல்லா ஹைர். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம்ல மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகிக்கிற எங்களோட ரிசானா சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எபெக்ஸைரா சக்ஸஸ் ஜேர்னியை வந்து அவங்களோட ரியல் ஹிஸ்ட்ரியை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணி கொள்ளுவாங்க. ஸோ கட்டாயம் வந்து எல்லாருமே வந்து கண்டினியூவாக வந்து லாஸ்ட் மட்டும் மீட்டிங்கில் இருங்க. ஜெசாக்குமுல்லா ஹைர். ரிசானா சிஸ்டர் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good evening all. இந்த ஜூம் மீட்டிங்க்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிற எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். வெல்கம் ஆல். என் பேர் வந்து ரிசானா ஃப்ரம் அக்குரன. நான் எபெக்ஸ் சௌரால ஜாயின் ஆகி இப்போ 1 இயருக்கு மேல் ஆகுது. ஆஹ் உண்மையை சொல்லணும்னா இங்க வந்து இப்படி ஒரு ஒரு காலத்துல இப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பேசுறதுக்கு காரணம் வந்து என் லைஃப்ல வந்து என் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ உங்களோட ஷேர் பண்ணி கொள்றதுக்காகத்தான். ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாமே எபெக்ஸ் அவரால ஜாயின் பண்றதுக்கு முதல் ஃபியூச்சரை பத்தி, இன்கமை பத்தி, மற்றது இந்த ஆசைகள் கனவுகளை பத்தி நிறைய யோசனை இருந்துச்சு. எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லி நிறைய கவலைகள் இருந்ததுதான். அந்த நேரத்துல தான் எபிக்ஸ் அவரை பற்றி நான் தெரிஞ்சு ஜாயின் ஆகினேன். இன்றைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து வாழ்க்கைய வந்து ஒரு பாசிட்டிவா மாத்திக்குது. அதை எப்படி எல்லாம் மாத்திச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு இந்த ஜேர்னிலன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷார்ட்டா இன்ஷா அல்லா என் எக்ஸ்பீரியன்ஸ உண்மையிலே ஹாப்பியா ஷேர் பண்றதுக்காக நான் வந்து ஜாயின் ஆகிக்கிறேன். கட்டாயம் லாஸ்ட் வரைக்கும் கேட்கறதன் மூலம் உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான எண்ணம் வரும். ஃபர்ஸ்ட்ல நான் சொல்லணும், லைஃப் வந்து எபெக்ஸ் சௌரால ஜாயின் ஆகிறதுக்கு முதல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லித்தான். உண்மையிலே இப்ப நான் மெரி பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு கிட்டும் மீக்கிறாரு, 2 இயர் பாய் உண்டு. அப்ப அந்த டைம் எங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் மணி தாருது, அவர் செலவுகளை பார்த்து கொள்றது எல்லாமே ஓகே தான். பட் எங்களுக்குன்னு சொல்லி இப்ப லேடிஸ் நிறைய பேருக்கு சில பேர் வந்து வாய் விட்டு சொல்லி இருப்பாங்க, சில பேர் வந்து சொல்லாமல் இருக்கிற.
அப்ப எங்களுக்கு வந்து நாங்களே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும். எங்களோட ஹஸ்பண்டுக்கு நிறைய நாங்க வந்து செய்யணும், பேரண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைகள் அப்படி ஏக்கங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படியான ஒரு எண்ணம் கொண்ட அப்படியான ஒரு எண்ணம் எனக்கும் இருந்தது. அப்ப அதுக்கு நான் என்ன செய்வேன் யோசிச்சு இருந்த டைமும் தான் அது. அதே மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு ஃபேமிலியில. அப்படின்னு சொன்னா இப்ப எங்களோட ஃபேமிலி வந்து வெல் ரிச் ஃபேமிலி இல்ல, நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்ப வந்து நிறைய தேவைகள் இருக்கிறது. ஏன் இருக்குன்னா ஆஹ் எனக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. மத்தது அந்த ஆஹ் எங்களோட பேரண்ட்ஸ் வந்து இப்ப நிறைய சின்னத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாம் செஞ்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்கள வந்து ஒரு குறையுமே இல்லாம நல்லா அவங்கள வந்து நல்லா பார்த்து கொள்ளணும்ன்ற ஒரு ஆசை. அந்த ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு இன்கம் கட்டாயம் தேவை. அது அப்ப அந்த யோசனைகளுமே இருந்துச்சு, நிறைய யோசனைகள் இருந்துச்சு என்ன செய்யறேன்னு சொல்லி. அதே நேரம் ஃபுல் டைம் ஜாப் ஒன்று செய்யறதுக்கு உண்மையிலே கஷ்டம். என்ன சொன்னா இப்ப நாங்க வெளியில போயிட்டு ஜாப் செய்யறது வந்து உண்மையிலே கஷ்டம். அதை கஷ்டம் சொல்றேன்டா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. நான் வந்து ஒரு மொண்டசூரி டீச்சர் ஒரு ஒரு 5 மந்த்ஸுக்கு முதல் ஒரு 6 இயரா வந்து நான் டீச் பண்ணி கொண்டு தான் நிக்கிறேன். ஏன்னு சொன்னா நான் இதுக்கு முதல்ல சொன்ன ஆசைகளை வந்து நான் எப்படி சரி ஃபில் பண்ணணும்னு அந்த ஆர்வமா இருந்தனால நான் வந்து மொண்டசூரியில ஜாயின் ஆகி டீச் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்ப அங்க வெளியில போயிட்டு வாரது, அப்புறம் எங்களுக்கு ஒரு நோய்களோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது என்ன ஒரு நேரம் அந்த அதே நேரம் எனக்கு ஒரு பேபி மிக்கிறதுனால உண்மையிலே நிறைய டைம் அவரோட ஸ்பெண்ட் பண்ணி படுறது எல்லாமே மிச்சம் கஷ்டம். வெளியில ஒர்க் பண்றது வந்து உண்மையிலே அந்த டைமை மேனேஜ் பண்ணி கொள்றது அவ்வளவு கஷ்டம். ஏன்னு சொன்னா நர்சரிக்கு போயிட்டு ஒர்க் பண்றோம், நர்சரியில இருந்து வீட்டுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து வீட்டுல இருந்தாங்க செய்யறோம். மொண்டசூரின்னு சொல்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. ஆஹ் மெயினா அந்த அந்த இடத்துல இருந்து செய்யறனால அப்ப உண்மையிலே ஒர்க் ப்ரெஷர் ஒன்றும் நல்லாவே இருந்துச்சு. அதே நேரம் உண்மையிலே நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் தான் நல்ல ஒரு ஆன்லைன் ஒர்க் ஒன்று, ஆன்லைன்ல வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி கன்செப்ட்ல வந்து ஒரு ஒர்க் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த நான் வந்து இப்ப நிறைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள், மத்தது எங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கிறது தானே. அப்ப அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படி இப்படி நிறைய யோசனைகள் பயங்கள் வந்து இருக்கிற டைம் இருந்துச்சு எபெக்ஸாராக்கு முதல், நான் ஜாயின் பண்றதுக்கு முதல். அப்ப இப்படியான நிறைய கேள்விக்குறி மத்தது ஒரு அந்த என்னது பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள இயலாத அந்த சிந்தனைகள் வர்ற டைம்ல தான் சஃபா சிஸ்டர் மூலம் தான் இந்த எபெக்ஸோரான்ற ஒரு பிசினஸ் அல்லது ஒரு டிரெக்ட் செல்லிங் விஷயம் உண்டு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையிலே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வந்து கிடைச்சது. அவ ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா அப்ப அதுல வந்து நான் கேட்டு உண்மையிலே ஃபுல்லா ஆர்வமாவே நான் அந்த முதல் நாள்லயே நிறைய விஷயங்களை வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். அல்ஹம்துலில்லா பெஸ்ட் லீடர். நாங்க எந்த ஒரு தொழிலை செய்யறண்டாலும் எந்த ஒரு வேலை செய்யறண்டாலும் எங்களுக்கு ஒரு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றால் எங்களுக்கு அந்த வழிகாட்டி தர்றவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஒழுங்கானவரா இருந்தால் மட்டுமே அந்த வேலையோ அல்லது அந்த தொழிலையோ நாங்க முன்னேற்றத்தை காணிலும். அந்த வகையில சஃபா அல்லாஹ்க்கு முதல் நன்றி சொல்லணும். அடுத்தது நான் கட்டாயம் சஃபா சிஸ்டருக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஜிசாக் ஹைரா சிஸ்டர் உங்களை இந்த இடத்துல நான் நினைவு கூர்றேன். என்னண்டா அவ வந்து ஒரு நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கும் வரைக்கும் தொடர்ந்து என்னோட அந்த ஒரு நாள் கூட விடாம பேசிட்டே இருந்தா. எனக்கு எல்லா விஷயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேக்குற எல்லா டவுட்ஸ், ஒவ்வொரு போட்டோஸ் நான் அனுப்ப சொல்லி கேட்பேன்டா. நான் நியூ ஜாயினர் தானே. அப்ப வந்து முழுமையான ஃபுல் வழிகாட்டுதலையும் அவ தந்தனாலதான் நான் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடியதா இந்த அந்த நெகட்டிவான பக்கங்கள் எல்லாம் கடந்து பாசிட்டிவான ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நிக்கிறதுக்கு காரணம். ஆஹ் அப்படித்தான் நான் வந்து ஜாயின் ஆகினேன் எபெக்ஸ் ஆராக்கு. அடுத்தது வந்து எபெக்ஸ் ஆரால ஜாயின் ஆகினதுக்கு போறோம் என் லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொன்னா ஆஹ் நான் வந்து இப்ப நான் ஹஸ்பண்ட தான் மணி கேட்டுட்டு இருப்போம். மத்தது நான் வந்து நர்சரில ஏர்ன் பண்ற நர்சரி டீச்சரை நான் ஏர்ன் பண்ற மந்த் சேலரி வந்து நான் எபெக்ஸ் ஆரால வந்து ஜாயின் எபெக்ஸ் ஆராலனா வீக்லி ஏர்ன் பண்ற சேலரியா தான் இருந்துச்சு. ஆஹ் அப்ப நான் வந்து நர்சரில எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும்
என் சேலரி வந்து அவ்வளவுதான், கூடாது, குறையுமே தவிர கூடாது. அப்ப எபிக்ஸ் ஓரல் அப்படி இல்லை, நான் எவ்வளவு எஃபர்ட் போடணும் அவ்வளவுக்கு அவ்வளோ வீக்லி வீக்லி என் இன்கம் வந்து கூட்டிட்டு போறதா தான் இருந்தது. ஆஹ் அதே நேரம் ஆஹ் நான் பிறகு இந்த இயர் தான் லெஃப்ட் ஆகிட்டேன், இந்த நர்சரில இருந்து லெஃப்ட் ஆகிட்டேன். என் உமக்கும் சுகமில்ல வந்தது, புள்ளையும் அழுகிற கூடனால அதெல்லாம் யோசிச்சு தான் நான் லெஃப்ட் ஆகினேன். இல்லாட்டி எனக்கு உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நர்சரி டீச்சர் ஒர்க்னு சொல்றது அவ்வளவு விருப்பமான வேலை. அப்ப நான் எங்களுக்கு எபெக்ஸோரா ஒர்க் உண்மையிலே ஒரு ப்ரெஷர் தரக்கூடிய ஒர்க் இல்ல. வீட்ல இருந்துட்டு எங்களோட ஃப்ரீ டைம்ல நாங்க செய்யக்கூடிய வேலை. அதுவும் எங்களோட லீடர்ஸ் எங்களுக்கு இப்ப நிறைய, நாங்க நாங்களும் ஒரு லீடர் அடிக்கிறனால லீடர் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திக்கிறாங்க தானே. வீக்லி பிளான், மத்தது பாயிண்ட் ஷாட், அது இது நிறைய விஷயங்கள். அதெல்லாமே நான் எங்களுக்கு அது ஒர்க்கை சிம்பிளா செய்யறதுக்கு தான் நான் சொல்லி தந்திக்கிறேன். அப்ப அதெல்லாம் செஞ்சுட்டு போகலும் அந்த அந்த நாள் சிம்பிளா ஈஸியா எங்களோட வேலைய நல்லா செய்யறோமேன்னு சொல்லி ஒரு திருப்தியும் வருது. உம் மத்தது பர்சனல் growthன்னு பார்த்தா உண்மையிலே ஆஹ் நான் நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டேன்னு சொன்னேன் தானே. ஃபேமிலிக்கு கொடுக்கணும், மற்றது நான் எனக்குன்னு சொல்லி நான் ஏண்ட இன்கம்ல நான் வாங்கணும். மற்றது இன்னமும் பெரிய ஆசை என்னன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு வாங்குற சாமான் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேபி, அப்ப அவருக்கு வாங்குறது எல்லாமே நான் ஏண்ட இன்கம்ல வாங்கணும் அப்படிங்கிற ஆசை. அப்ப அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏண்ட இன்கம் மணினால நான் செய்யறேன், மற்றது என் ஃபேமிலிக்கு கொடுக்குறேன். அதைத்தான் நான் பர்சனல் growth-ஆ பாக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில அபெக்ஸோட இன்கம் எனக்கு அப்படியான ஒரு வாய்ப்பை தந்திருக்குது. மற்றது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். உண்மையிலே எபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தான் இதை நான் சொல்லணும். நான் எபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்றேன். ஸ்பெஷலா நியூட்ரிஷேக், ரிஷி ஆயில் அப்படின்னு சொல்லி ரிஷி ஆயில், மற்றது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன், நட்கிராஸ்ட ஃபேஸ் வாஷ். மற்றது எங்களோட வீட்லயுமே உமா இங்கினி மில்க், நட்கிராஸ் சப்ளிமெண்ட் அதெல்லாம் குடிக்கிற. அப்ப உண்மையிலே நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைத்த மாதிரி இருக்கிற. ஒவ்வொரு ஜூம் செஷன்லயும் நான் ஜாயின் ஆகக்குள்ள அந்த இங்க நான் இப்ப நாங்கெல்லாம் மத்த எங்கர் ரக்திகளும் எங்களோட வீட்டுல அவ்வளோ அடிமை, அதைத்தான் யூஸ் பண்றேன். ஆனால் எபெக்ஸ் ஒரு ஜாயின் ஆகின பிறகு எனக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு அறிவு கிடைச்சனால எனக்கு உண்மையில அது தப்பி தவறி குடிக்க கொள்ளே அவ்வளோ மனசு உறுத்தும். பிள்ளைக்கெல்லாம் கொடுக்க அவ்வளோ பயம். மத்த மில்க் வகைகள் ரத்தியோ ஐங்கரோ எதுவுமே எபெக்ஸோரால வர மில்க் தான் அந்த நாங்க யூஸ் பண்றோம். அப்ப அதே நேரம் அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை பத்தியும் நாங்க லேர்ன் பண்ணக்குள்ள இது இது இந்த பிரச்சனைக்கு நல்லன்று மட்டுமல்ல, எங்க லைஃப் எவ்ரி டே எப்படி இருக்கணும், எப்படியான விட்டமின்ஸை நாங்க உள்ள எடுக்கணும், எப்படியான போஷணை சாப்பாட்டை நாங்க சாப்பிடணும் அப்படின்ற நிறைய விஷயங்களும் எவ்ரிடே நாங்க கேக்குறதுனால அது உண்மையில அந்த லைஃப் அப்படியே தான் போகுது. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப கேட்க நாங்க ஒரு பிழையான விஷயத்துக்கு போக எப்படியுமே எங்களோட மனசு உறுத்தும். அந்த வகையில அந்த ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல எபெக்ஸராக்கு பிறகு எனக்கு கிடைச்சிருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் நாங்க எதையுமே சூஸ் பண்ணக்குள்ள இன்கம் வருது, நல்ல ஒரு இது அப்படின்னு சொல்லி நாங்க சூஸ் பண்ண மாட்டோம் தானே. அந்த வகையிலுமே நானுமே எபெக்ஸோரான்ற ஒரு விஷயம் வரக்குள்ள ஆஹ் ஏன் சூஸ் பண்ணினேன்னு கேட்டா அந்த உண்மையிலே ஹலாலான இன்கம். யார் என்ன சொன்னாலும் நான் ஷுவரா சொல்வேன், நான் அவ்வளோ தேடிதான் எபெக்ஸோரால ஒர்க் பண்ணிட்டீங்கிறேன். ஹலாலான இன்கம் அதுதான் மெயின். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ். மத்தது நான் வீட்ல இருந்துட்டு யாருமே எங்களை நீங்க இந்த டைம் ஒர்க் பண்ணணும், இந்த டைம் ஏன் ஒர்க் பண்ணல, மத்தது இன்னைக்கு ஏன் ஒர்க் பண்ணல, அது பிறகு நாங்க ஒரு நோயா இருக்கிற டைமோ அல்லது எங்களுக்கு இன்னும் எங்களோட டைமை ஒர்க்குக்கு கொடுத்து இல்லாத டைம் யாரும் எங்களை கொஸ்டின் பண்ண போறது இல்ல இந்த எபெக்ஸோரா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டில. அந்த வகையில இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாங்க வீட்ல இருந்து செய்யறனால எனக்கு இது உண்மையிலே நல்ல ஒரு வாய்ப்பா கண்டேன் நான் அதை. அடுத்த நேரம் ப்ராடக்ட், ஜென்யூன் ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் தானே எபெக்ஸோராட.
ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அடிப்படையிலான உண்மையான வியாபாரம், உண்மையான ப்ராடக்ட்ஸை இருக்கிறனால தான் இதை நான் நம்பிக்கையா இதுல நான் ஜாயின் ஆகி வேலை செய்ய முடியுது, மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்ய முடியுது. ஆஹ் அதோட இன்னும் ஒன்று சொல்லணும் என்னன்னு சொன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கெல்லாம் டிரெக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்ல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. அப்ப எபிக்ஸோரல ஜாயின் ஆகினதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரைனிங், ரெகுலர் ஜூம் செஷன்ஸ், மற்றது எங்களோட மென்டரோட சப்போர்ட் எல்லாமே கிடைச்சிது. அதெல்லாம் நான் தனியா ஒரு ஜாப்ல ஜாயின் ஆகிட்டேன். பட் எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் தனியா ஃபீல் பண்ணினதே இல்லை. சஃபா சிஸ்டர் மற்றது ஷுஹதா சிஸ்டர் எப்பயுமே ஜாயின் ஆகினத்துல இருந்து இன்று வரைக்குமே அடுத்தடுத்த லீடர்ஸும் தான் நல்ல முறையில எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தரனால நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அப்படியே நான் க்ரோ ஆகிட்டு போறதுக்கு எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதனால தான் எபெக்ஸோரா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டுமில்ல, சரியான நேரத்துல கிடைச்ச சரியான பிளாட்ஃபார்ம்டே சொல்லும். அடுத்தது இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எப்படி சொல்லணும்னு சொன்னா, இப்ப நிறைய மெம்பர்ஸ் நியூ ஜாயினர்ஸ் இருப்பீங்க தானே. அப்ப உங்களுக்கு நிறைய அண்ட் நீங்க இப்ப எப்படி இந்த ஜாயின் பிசினஸ் எப்படி அப்படி இப்படின்னு கேட்கல நிறைய விஷயங்கள் சொல்லி தரக்குள்ள இது பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குமோ அப்படித்தான். நான் அப்படி இல்லை. பிசினஸ் சிஸ்டத்தையும் ப்ராடக்ட்ஸை பத்தி நீங்க லேர்ன் பண்ணினீங்கன்னு சொன்னால், மற்றது நம்பிக்கை, உங்களோட டைம், இத உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னு சொன்னா கட்டாயம் இதுல நல்லாவே நல்லாவே சக்சஸ் பார்க்கலும். அதே மாதிரி நான் எப்படின்னு சொன்னா சிம்பிள் டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொன்னால் அது ஒருத்தர் இப்ப ஒரு நாளைக்கு 3 பேரை சரி கண்டெக்ட் பண்ணி பேசுறது, மற்றது எங்களோட மைண்ட்ல இருக்கும் இவங்களுக்கு இந்த பிசினஸ கொண்டு போய் சொல்றது நல்ல, இவங்க ஜாயின் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியானவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் நாங்க பேசணும். உண்மையிலே நாங்க இந்த எபெக்ஸோர பிசினஸ்ல செல்லிங் தானே மெயின். வெளியிலயோ யாரையுமே நாங்க தேடி போக வேண்டிய அவசியம் உண்டே இல்லை. ஏண்டால் எபெக்ஸோரா நோய்களுக்கு தீர்வு தர மருந்துகள் கொண்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்ல, நாளாந்தும் எங்களோட வாழ்க்கையில நாங்க பயன்படுத்த வேண்டிய அந்த சத்துக்கள் கொண்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நிறையவே இருக்குது. அப்ப எங்களோட கண்டெக்ட்ல இருக்கிறவங்க ஃபேமிலி, அயலவர்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு நாங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணி எங்களோட ஃபர்ஸ்ட் இப்ப நாங்க கம்ப்ளீட் பண்ணிடலும். அப்படித்தான் நானுமே கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு இது வரைக்குமே எனக்கு ஒருத்தர் தான் தெரியாதவங்களுக்கு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி எல்லாருமே எனக்கு கண்டெக்ட் உள்ளவங்க தான். நான் ஜாயின் ஆகினத்துல இருந்து இந்த வரைக்கும் நான் ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்றது தெரியாதவங்கள்ட்ட நான் ட்ரை பண்றதான் பண்ணாம இல்ல. பட் எங்களோட கண்டெக்ட்ல இருக்கிறவங்களே போதும், நாங்க இந்த ப்ராடக்ட்ஸை ஒழுங்கான முறையில கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னா. அதே நேரம் தொடர்ச்சியா நாங்க ஒர்க் பண்ணினோம்டா. தொடர்ச்சியா ஒர்க் பண்ணணும்னு சொன்னா இப்ப ஸ்டேட்டஸ்லயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்லயோ நாங்க அப்லோட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ப்ராடக்ட்ஸை பத்தி அப்லோட் பண்ணிட்டு 2 நாளைக்கு விட்டோம்னு சொன்னா அது வேலை இல்லை, அதை தொடர்ந்து செய்யணும். அந்த நேரம் தான் கட்டாயம் சக்சஸ் பார்க்கலும். நானுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் பண்ணுவேனா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் ஜாயின் பண்ண 1 மந்த்ல எனக்கு அதை கம்ப்ளீட் பண்ண இயலுமா இருந்துச்சு. ஏண்டா எனக்கு ஆர்வமும் ஆசையும் அந்த அளவுக்கு இருந்தனால. அதே மாதிரி நான் எனக்கு எபெக்ஸோரால வர மெசேஜஸ் எல்லாமே, எல்லா குரூப்ல இருந்து வர மெசேஜஸ் எல்லாமே நான் குயிக்கா பார்ப்பேன். லீடர்ஸ் போடுறதா இருக்கலும் எல்லா டவுட்ஸ் போடுற குரூப்ஸ்லயும் கூட நான் எல்லாமே பார்ப்பேன். ஏண்டா அந்த அவ்வளோ ஆர்வத்தோட தான் தொடங்கின அன்றுல இருந்து இந்த வரைக்கும் அவ்வளோ ஆர்வமா இருக்கிறதுனால. அதே நேரம் நான் முக்கியமா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல தான் எங்கட அப்படின்னு சொன்னா, நாங்க அடுத்தவங்களோட பேசும்போது ஒரு ரீசெல்லரோடையோ அல்லது கஸ்டமரோடையோ அல்லது என்னது லீடரோட பேசும்போது நிறைய என்னோட வார்த்தை பிரயோகங்கள் சரியான முறையில் இருக்கணும். அப்பதான் அந்த 2 நபர்களுக்கு இடையில இருக்கிற பாண்டிங் நல்லா இருக்கும். அதை நான் எபெக்ஸோரால ஜாயின் ஆகினதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட லீடர்ஸ் இருந்தும் மத்த லீடர்ஸ் இருந்தும் நான் தெரிஞ்சு கொண்டு அதை இன்னமுமே வளர்த்து கொண்டு போறனால எனக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ்.
உம் அதே நேரம் ஆஹ் ஆர்வமும் நான் நினைக்கிறேன் இந்த ஆர்வமும் எனக்கு ஆசையை நீக்கிறதுனால தான் சம்டைம்ஸ் அப் அண்ட் டவுன்ஸ் வரையலும் பிசினஸ்ல கட்டாயம் வரும். சில பேர் வந்து ஜாயின் ஆகுவாங்க, ஜாயின் ஆகிட்டு இல்ல நான் ஒர்க் பண்ணலன்னு சொல்றேன், மற்றது ஆர்டர்ஸ் வருதில்லைன்னு சொல்றேன். அப்படியான டைம்ல எல்லாம் வந்து நான் உடைஞ்சு போறதே இல்லை. அதுக்கு மெயின் காரணம் எங்களோட லீடர்ஸ் தர மோட்டிவேஷன். அடுத்தது வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் ஆசையும் நேரம் ஒதுக்குற அந்த தன்மையும் இருந்தா மட்டும்தான் எபெக்ஸோரால வந்து நாங்க சக்சஸ பார்க்கலும். அதனாலதான் எனக்கு இன்னமுமே அந்த நம்பிக்கை ஆசையெல்லாம் இருக்கிறனால தான் என் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே நல்லா இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அடுத்தது என் இன்கம் எக்ஸ்பீரியன்ஸை கட்டாயம் சொல்லணும். ஆஹ் என் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தது மற்றது அதெல்லாமே நான் ஃபோன் ஒன்று சேஞ்ச் பண்ணினால எல்லாம் ஃபோட்டோஸ் வந்து மிஸ் ஆகிட்டுது. இது வந்து நான் டோட்டலா ஏர்ன் பண்ணிக்கிற இன்கம் தான் 6,50,000. ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்க போல உண்மையிலே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஹாப்பி, அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆஹ் அதை நான் பேங்க்ல எடுத்துட்டு வந்த போட்டோஸ் மற்றது சஃபா சிஸ்டர் எனக்காக விஷ் பண்ணி போட்டது எல்லாமே இன்று வரைக்கும் எனக்கு கண்ணுக்குள்ள கிடைக்குது. அந்த ரெவன்யூ ஷார்ட்ல வந்து 10,000 வந்தது, அது எல்லாமே ஒரு அழகான மூமெண்ட். ஏண்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வந்த ஒரு இன்கம் கட்டாயம் அல்ஹம்துலில்லாஹ். மற்றது இந்த இன்கம்ல வந்து நான் போட்டோஸ் ஷேர் பண்ற அளவுக்கு நிறைய பொருட்களாக எதுவுமே பெருசா நான் வாங்கல. பட் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன் மணி. கட்டாயம் அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் செஷன்ல நான் வந்து இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். என்னன்னு சொன்னா நான் வந்து சொன்னேன் தானே ஃபெமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி. அப்படி அப்படி வந்து நான் என் உமாக்கு வந்து நிறைய எபெக்ஸோர இன்கம்ல வந்து நிறைய மணியா அவக்கு நிறைய கொடுத்துக்கிறேன். அப்ப அவக்கு வந்து அந்த யோசனைகள், அந்த அவக்கு ஒரு தைரியம் அப்படி எல்லாமே இருக்குது. அவ என்ன சரி யோசிக்க போல நான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்கம் வந்தோடனே தர, அதை ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்ற அழகான அந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் தந்ததே இந்த எபெக்ஸோட இன்கம் தான். அடுத்தது வந்து நான் சேவிங்கும் பண்ணிக்கிறேன். அந்த சீட்டு முறையில வந்து எபெக்ஸோட வார இன்கம் அப்படியே நான் சீட்டுக்கு கட்டுறதா வந்து அப்படியே சேர்த்துட்டு வரேன். இன்ஷால்லா அதுல என்ன சரி வாங்கி நான் இன்ஷால்லா கட்டாயம் என் அச்சீவ்மெண்ட்டை அதை நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த வகையில வந்து நிறைய விஷயங்கள் மற்றது என்ன கட்டாயமா இதை சொல்லணும். ஏன்னா இந்த ஹாப்பினஸ்க்காக தான் நான் இதை ஷேர் பண்றேன். என் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் வியோஜிட்டு எல்லாம் போவோம் தானே, அப்ப ஒரு பெரிய ஒரு செலவுண்டாகும். அப்ப அந்த டைம் வந்து எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் பே பண்ற பொதுவா. அப்ப எனக்கு வந்து இப்ப நான் வந்து என் பேபியோட 4 மந்த்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேபியோட 4 மந்த்ஸ்ல தான் எபெக்ஸரோட ஜாயின் ஆகினேன். அப்ப இப்ப நான் வந்து இன்ஷா அல்லா செகண்ட் பேபிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப நான் இந்த டைம் வந்து வியோஜிட்டு போக்கல எல்லாம் நான் என் ஹஸ்பண்ட் சொல்றேன், ப்ளீஸ் நான் வந்து ஆஹ் இந்த விஷயத்துக்கு வந்து ஏன் இன்கம் எடுத்து நான் வந்து பே பண்ணணும். அவர் விட்டமின்ஸ் வாங்குறது எல்லாம் கூட அந்த ஏண்ட மணியில வாங்கணும்ன்ற ஆசை அப்படின்னு சொல்லி, மற்றது பிள்ளைக்கு வாங்குற சாமான் எல்லாம் கூட எபெக்ஸோட இன்கம்ல நான் ஏர்ன் பண்ணின இன்கம்ல வாங்கணும்னு சொல்லி ஆசைன்னு சொல்லி நானே வந்து அதுக்கு சந்தோஷமா உண்மையில அவ்வளவு ஹாப்பியா வந்து நான் செலவழிக்கிறேன். அவ்வளோக்கும் சந்தோஷம் என்னன்னு சொன்னா இதெல்லாம் தான் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு லேடிஸும் நாங்க எதிர்பார்க்கிறோம் இப்படியான அழகான விஷயங்களை தானே. அந்த வகையில நிறைய விஷயங்கள் மற்றது ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று வரக்குள்ள ஸ்டார்ட்ல வந்து இப்ப ஹஸ்பண்ட் எங்களுக்கு வாங்கி தருவார். பட் நாங்க எங்கட உமாக்கு வாங்கி கொடுக்க நினைப்போம், தங்கச்சிகளுக்கு நானே எல்லாருக்குமே வாங்கி கொடுப்போம் நினைப்போம் தானே. அது அந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குற சுச்சுவேஷன் சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம் இருக்காது, சம்டைம் பட்ஜெட் வந்து லோவா இருக்கும். ஆனால் இந்த எபெக்ஸரல் ஜாயின் ஆகிறதுக்கு பிறகு அப்படி இல்ல, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நான் எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று வந்தா அல்லது என்ன சரி தேவைகள் வந்தா முதல்ல நான் வந்து கொடுக்கலும் ஆன அளவுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த இன்கம் வந்து வர்றதுனால எனக்கு அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எபெக்ஸோரா வந்து தந்திருக்குது. ஆஹ் அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து லேடிஸ் இந்த ஒரு இன்கம் ஒன்று எவ்வளவுதான் ஹஸ்பண்டோ யாரோ எங்களுக்கு வந்து தந்தாலும் இப்ப நாங்க எதிர்பார்த்து நிக்கிறதானே, அது இப்படி இப்படி ஒரு இன்கம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படியானவங்களுக்கு வந்து இது உண்மையிலேயே ஒரு நல்ல வாய்ப்பு. மத்ததே நீங்க வந்து
உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கிற நேரம் அந்த நன்மைமை வந்து உங்களுக்கு வந்து சேருமேன்னு சொன்னால் ஆஹ் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாதானே. அதே மாதிரி நீங்க சொல்லி கொடுக்க அவங்களோட கவலைகள் சில பேருக்கு இருக்கும். சில பேர்ட்ட நான் சொல்றது யாருக்குன்னு சொன்னா மிச்சமாவே இன்கம் ஒன்று எதிர்பார்த்து இன்கம் ஒன்று தேவையான நிலையில வந்து இருக்கிறவங்களுக்கு இது சொல்ற நேரம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லி அது வந்து சக்சஸா போறவங்க செஞ்சுட்டு போறவங்க எல்லாம் அவங்களோட தேவைகள் செய்யக்குள்ள உண்மையிலேயே சந்தோஷம் தான். அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் இன்கம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நல்ல முறையில போகுது. அதே நேரம் எபெக்ஸோரால ஜாயின் ஆகினதுக்கு பிறகு நான் வந்து இன்கம் எனக்கு வந்து என்னென்ன கிடைச்சதுன்னு சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் கிடைச்சது. அதுல நான் லிஸ்ட் பண்ணிக்கிற 2 3 விஷயத்த மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். வீக்லி இன்கம் அது எல்லாருக்குமே தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் வீக்லி இன்கம் எங்களுக்கு கிடைக்குது. அதுல வந்து நிறைய என் ட்ரீம்ஸ், என் தேவைகள், என் ஆசைகள் எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டு போறேன். அதே நேரம் வந்து உண்மையிலே செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒன்று கட்டாயம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இதுல நீங்க ஜாயின் ஆகிற நேரம். ஆஹ் ஏன்னு சொன்னால் இப்ப நாங்க ஒவ்வொருத்தரோட பேசக்கொள்ள உடைஞ்சு ஆஹ் ஆசையும் ஆர்வமும் அந்த தன்னம்பிக்கையும் இருந்தா நாங்க உடைஞ்சு போக மாட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு டீம் இருக்கிறதுனால அந்த லீடர்ஸ் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவ் தரனால செல்ஃப் கான்பிடென்ட் ஒன்று நல்லாவே வளரும். அது எனக்குமே கிடைச்சிருக்குது. ஆஹ் அல்ஹம்துலில்லாஹ். மற்றது பிசினஸ் நாலேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு சுத்தமா இருக்கல. எப்படி பேசுறது, மற்றது எப்படி ப்ராடக்ட செல் பண்றது, மற்றது ரீசெல்லர் எப்படி ஜாயின் பண்ண வைக்கிறது, அவங்கள கைட் பண்றது, அப்படியான நாலேஜ் எல்லாம் வந்து எனக்கு கிடைச்சது. லீடர்ஷிப் மைண்ட் செட்டும் உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சது. லீடர்ஸ் மூலம் தான் இது கிடைச்சது. மத்த எப்படின்னா இப்ப நாங்க ஒரு டீமை வந்து கைட் பண்ணிட்டு போகல, அவங்களோட வந்து பிஸ்னஸ் மாத்திரம் இல்லாம அவங்களோட எமோஷனல் ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுனால அந்த டீம் வந்து எங்களை விட்டு போகாம அவங்க ஒர்க் பண்ண டீம் கூட எங்களோட டச்ல இருக்கிற நேரம் எப்ப சரி அவங்களுக்கு ஒர்க் பண்ற எண்ணம் வரும். அ- அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்சது. மற்றது பாசிட்டிவ் கம்யூனிட்டின்னு சொல்ல போனால் உண்மையிலே மில்லியனரி கிளப் மெம்பரா நான் இருக்கிறேன்னா அந்த குரூப்ல நான் இருக்கிறனால உண்மையிலே அங்க அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஃபெமிலியா தான் பழகுது. நிறைய விஷயங்கள் அவங்களோட லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையானதாக இருந்தாலும் சரி. ஆஹ் நிறைய விஷயங்கள் அதுல நான் ஒன்று ரெண்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப சஃபா சிஸ்டர் வந்து உம்ரக்கு போனா அப்ப அவ வந்து இப்ப நான் எல்லாருக்கும் துவா செஞ்சு கொள்றேன் அப்படித்தானே நாங்க நார்மலா செல்லுவோம் வருத்தே. அந்த அவ தெரியும் பிசினஸ் ரீதியாக மட்டும்தான். ஆனா அவ வந்து மெசேஜ் போட்டா என்னண்டா அந்த யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் அந்த என்ன சரி ஸ்பெஷலா கேட்கணுமா இருந்து துவா கேட்கணுமா இருந்தா எனக்கு வந்து நீங்க பர்சனலா மெசேஜ் போடுங்க. அப்ப நான் அதை வந்து கட்டாயம் எழுதி வச்சு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ போட்டிருந்தா. உண்மையில எனக்கு அந்த மெசேஜ் பார்த்தோன்னு உண்மையில அழகா வந்துச்சு. இவ்வளோ இவ்வளோ ஒரு அவ அங்க ஹஜ்ஜுக்கு சாரி உம்ராக்கு போயிட்டு காபாட முன்னுக்கு கேக்குறா, எங்களை நினைவு வச்சுட்டு அவ்வளோ அவ எந்த இடத்துல எங்களை ஒரு ஃபெமிலியா தான் அவ பாக்குறா அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே எனக்கு அதெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. மத்தது மத்த லீடர்ஸ் எல்லாரும் தான் ஆஹ் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இப்ப மிஸ்ரா சிஸ்டர், ரிஸ்வானா சிஸ்டர், மத்தது இன்னும் நிறைய பேர் எனக்கு நினைவு இல்ல. பட் இந்த டைம்ல குயிக்கா வருது இல்ல. அவங்க எல்லாருமே அவங்களோட டீமுக்கு மட்டும் சில விஷயங்கள் சொல்லி கொடுக்காம எங்களுக்குமே அந்த குரூப்லயே நிறைய விஷயங்கள் இப்படி செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பாருங்க வந்து டீமை டெவலப் பண்றதுக்கோ அல்லது இந்த பிசினஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறதுக்கோ நிறைய ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். மற்றது அந்த என்ன சரி டவுட்ஸ் இருந்தாலும் வேற வேற டீம் அப்படி ஒன்றுமே பாக்குறல, ஒரே லீடருக்கு கீழே ஒர்க் பண்றது அந்த ஒரு எண்ணத்துலதான் அவங்க டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ற அவங்களோட டைமையும் ஒதுக்கி இப்படியான ஒரு பாசிட்டிவ் கம்யூனிட்டி நல்ல ஒரு குழு ஒன்று கிடைச்சது. உண்மையிலே சந்தோஷம். அது மனசுக்கு அவ்வளவு நிம்மதியான ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் அடுத்தது வந்து நான் இந்த இடத்துல வந்து டைமும் போறனால குயிக்கா முடிச்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் தேங்க்ஸ் பண்ணணும்
ஃபர்ஸ்ட் வந்து என் லீடர்ஸுக்கு சஃபா சிஸ்டர், மற்றது ஷுஹாதா சிஸ்டர், மற்றது இன்னும் மற்ற லீடர்ஸும் தான். சஃபா சிஸ்டர் மற்ற லீடர்ஸுக்கும் தான். சஃபா சிஸ்டர் வந்து நல்ல ஒரு கைடன்ஸை தந்து இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு வந்து நான் முன்னேறி போறதுக்கு அல்லது நான் வந்து நல்ல ஒரு இந்த பிசினஸ் செஞ்சுட்டு போறதுக்கு எனக்கு உண்மையிலே அந்த சான்ஸோ அல்லது அந்த தைரியமோ உண்மையிலே கிடைச்சிருக்காது. ஆஹ் அதனால என்னன்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு நல்ல விஷயத்த ஒருத்தருக்கு காட்டி கொடுத்தோம்னு சொன்னால் அதை செய்யற காலமெல்லாம் அந்த நன்மைகள் வந்து அவங்களுக்கு போகுன்றனால கட்டாயம் சஃபா சிஸ்டருக்கு துவா கட்டாயம் இருக்கும். அதே நேரம் அடுத்தது ஷுஹாதா சிஸ்டர். அவளோட நான் ஜாயின் ஆகின ஸ்டார்ட்ல எல்லாம் பேசி படல. அதுக்கு பிறகுதான் நான் அவளோட கண்டெக்ட் பண்ணி பேசி பட்டுச்சு. அந்த வகையில அன்றில இருந்து இந்த வரைக்குமே அவ வந்து ஃபுல் சப்போர்ட். அதுக்கு உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான லீடர். மற்றது சாஃப்டான லீடர், கைண்ட், இறக்கம் அவ்வளவு நல்ல ஒரு குணம். ஆஹ் அந்த எந்த ஒரு விஷயத்தையும் நிறைய சம்டைம் நாங்க நிறைய மிஸ்டேக் விட்ற எல்லாம் செய்யறதுதான். அந்த டைம்ல வந்து அப்செட் ஆகாம சரி இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் நிறைய விஷயங்கள் அவ வந்து சொல்லித்தர. அதே நேரம் இன்கம்லயும் வந்து நான் வந்து கூட்டிக் கொள்றதுக்கு ஐடியாஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணி அதுல வந்து நான் நிறைய சக்சஸ் எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஜெசாக்கல்லா ஹைரா லீடர்ஸ். அடுத்த லீடர்ஸும் தான் அவங்களுக்கு வர ஐடியாஸ் மற்றது அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து அறிவுபூர்வமான அந்த விஷயங்கள் எல்லாமே செல்ஃபிஷா தனக்கு தன் டீமுக்கு மட்டும் சொல்லாம எல்லாருக்கும் போய் சேரணும்ன்ற வகையில வந்து எல்லாருமே ஷேர் பண்ற. அதால வந்து லீடர்ஸ் எல்லாருக்குமே ஜெசாக்கல்லா ஹைர். அடுத்தது வந்து பக்கபலமா இருக்கிற ஒரு டீம் ஒன்று இருக்குது எனக்கு கீழே அல்ஹம்துலில்லா. அவங்களுமே நல்ல ஒரு இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். மற்றது அந்த டீம் இல்லாம உண்மையிலே எங்களுக்கு இன்கம் இல்ல. சேல்ஸ் நடக்கிறதுனால தானே நாங்களே முன்னேறி போறதுக்கு வழியா இருக்குது. அப்ப அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்ன்றதான் உண்மையிலேயே ஆசை. அதுக்காக நானுமே அவங்களுக்காகவும் எனக்காகவும் தான் நான் ஒர்க் பண்றது உண்மையிலே. அப்ப அவங்களுக்குமே நான் இந்த டைம்ல வந்து தேங்க்ஸ் பண்ணணும். ஜிசாக்கல்லா ஹைர். அதோட வந்து நான் உண்மையிலே சொல்லிக்கொள்ள விரும்புற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு விஷயத்துல வந்து நாங்க இந்த எனக்கு இந்த கிடைச்ச சக்சஸ் வந்து ஒரு ஓவர் நைட் சக்சஸ் இல்ல. ஒரு ஒரு இரவுல வந்து நான் சக்சஸ் ஆகினேன் கேட்டா இல்ல. நான் வந்து நிறைய ட்ரை பண்ணி என் டைமை கொடுத்து மற்றது கான்ஃபிடென்ட்டான ஒரு எண்ணத்தை மனசுல வச்சிருந்தனால தான் எனக்கு இவ்வளவு வந்து நிறைய சந்தோஷமான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள், மற்றது ஏழாண்டு நினைச்ச விஷயங்கள் ஏழுமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. அப்ப இதுல ஜாயின் ஆகிக்கிற எல்லாருக்குமே தான் சொல்றது என்னண்டா கட்டாயம் வந்து ஒரு விஷயத்த செய்யக்கொள்ள கான்ஃபிடென்ட் இருக்கணும். அதே நேரம் டைம் கொடுக்குற பழக்கம் வந்து கட்டாயம் இருக்கணும். அந்த நேரம் தான் எங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு சக்சஸ பார்க்கலும். அதே நேரம் தொடர்ச்சியா நாங்க ஒரு விஷயத்த செய்யும் போது கட்டாயம் அதுல ஒரு சக்சஸ் கட்டாயமே கிடைக்கும். அந்த வகையில வந்து எனக்கு அப்படித்தான் நானுமே நிறைய சக்சஸ் இதுல பார்த்து இன்ஷா அல்லா இதுல இன்னுமே இந்த சக்சஸ பார்க்கணும்னு நிறைய ஆசைகள் கனவுகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்காக கட்டாயம் உங்களோட ப்ரேயர்ஸ்ல சேர்த்து கொள்ளணும். மற்றது உங்களோட கனவுகள் வந்து நிறைவேறதுக்குமே நானும் இன்ஷா அல்லா ப்ரே பண்ணி கொள்றேன். அதே நேரம் இப்படி ஒரு அழகான தருணத்தை ஏற்படுத்தி தந்த லீடர்ஸுக்கு வந்து நான் ஜஸாக்கல்லா ஹைர். இன்ஷா அல்லா இன்னும் ஒரு அழகான இன்னும் நிறைய சக்சஸ் ஸ்டோரியோட இன்ஷா அல்லா உங்களை வந்து சந்திக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர்.